கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து தியானித்து ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே இந்த அமாவாசை நடு இரவு ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே சாத்தியமே இல்லாத காரியங்களிலே ஒரு வெற்றியை, விடுதலையை, ஜெயத்தை கொண்டு வரும். எல்லா பயங்கரமான காரியங்களையும், பிசாசின் தந்திரங்களையும், வல்லமைகளையும் சிதறடிக்க போகிறது இந்த அமாவாசை நடு இரவு ஜெபம். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் ஜீவிதத்தில், ஆவி ஆத்துமாவிலே, உங்கள் பிள்ளைகள், குடும்ப, உங்கள் வாழ்க்கையிலே என்ன சூழ்நிலையிலே பிசாசு எங்கே செயல்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாய் இந்த அமாவாசை என்கிற ஜனங்கள், இது கனத்த நாள் என்று குறிக்கிற அல்லது இந்த நாட்களிலே அஞ்சிக் கொண்டிருக்கிற அநேக காரியங்களுக்கு இன்று ஒரு முடிவுரை எழுதப்பட போகிறது. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற இந்த நாட்களிலே விசேஷமாய் அநேகரை துன்பப்படுத்துகிற, அநேகரை இந்த அமாவாசை இரவிலே பயங்கரமான வலிகளிலும், வேதனைகளிலும், நோய்கள், நொடிகள், இன்னும் பல்வேறு அச்சங்களிலும், பயத்திலும் தள்ளுகிற பொல்லாத ஆவிகளை சிதறடிக்கிற ஒரு அற்புதமான அக்னிமயமான ஜபத்தை நாம் ஏறெடுக்கிறோம். நிச்சயமாய் இந்த ஜப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை சுற்றிலும் இருக்கிற, உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பயங்கரமான பிசாசு கூட்டங்களும், எல்லா துஷ்ட ஆவிகளும், துஷ்ட தேவதைகளும் சிதறடிக்கப்படுவார்கள் இன்று இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே. நிச்சயமாய் உங்கள் சரீரத்திலே அதை உணர முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா, ஒருவேளை இது போன்ற கிரியைகள் உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்கள் வியாபாரத்திற்கு, உங்கள் ஊழியத்திற்கு, குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எந்த விதமான பயங்கரமான ஆயுதங்கள், பயங்கரமான வல்லமைகள், அந்தகார லோகாதிபதிகளின் ஆளுகைகள் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த அமாவாசை நடு இரவு ஜெபம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை, வெற்றியை, ஜெயத்தை கொண்டு வரும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஜெப வேளையிலே உங்கள் சரீரத்திலே விடுதலை உண்டாகிறதை நீங்கள் காண்பீர்கள். இந்த ஜெப வேளையிலே நிச்சயமாய் உங்கள் சரீரத்திலே என்ன உபத்திரவங்கள், பாடுகள், வருத்தங்கள், வியாதிகள், நோய்கள் இருக்கிறதோ எல்லாம் விசேஷமாய் இன்று சங்கரிக்கப்படுவதை நீங்கள் காண முடியும். ஆமென். எந்த மந்திரமும், பில்லி சூனியங்களும், எந்த விதமான மாந்திரீகங்களும், சதி சூனியங்களும், அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் விசேஷமாய் இந்த அமாவாசை நாளிலே உங்களை மிகுதியாய் உபத்திரவப்படுத்துகிற இந்த எல்லா பயங்கரங்களும் இன்று இந்த ஜபத்தின் மூலமாய் இயேசுவின் இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சிதறடிக்கப்படும். நீங்கள் சமாதானமாய், சந்தோஷமாய், ஐயா, இன்று ஒரு சுகமான நித்திரையையும் மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு விடுதலை, வெற்றியின், சமாதானத்தின் வாழ்வை காண்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். இந்த உலகத்தில் பதிவிருக்கிறவர்கள் எல்லோரும் இரவிலே பதிவிருக்கிறார்கள். ஐயா, ஒரு நாட்டை, ஒரு தேசத்தை அழிப்பதற்கு, ஒரு குடும்பத்தை அழிப்பதற்கு, அல்லது சில கூட்டங்களை, சிலரை அழிப்பதற்கு காத்திருக்கிறவர்கள் எல்லோரும் நடு ஜாமங்களிலே திட்டமிடுகிறார்கள். நடு இரவுகளிலே, நடு ஜாமங்களிலே புறப்படுகிறார்கள். இருளின் அந்தகாரத்திலே அவர்கள் கடந்து சென்று பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களாய் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாகவும், உலக மனிதர்களுக்கு விரோதமாகவும் கடந்து செல்லுகிறது உண்டு. பொல்லாத மிருகங்கள் எல்லாம் நன்றாய் கவனியுங்கள். பொல்லாத மிருகங்கள், பாம்புகள், இன்னும் விஷ ஜந்துக்கள் எல்லாம் இரவில் சுதந்திரமாய் சுற்றி திரிவதை காண முடியும். அவைகள் இரவிலே சுற்றி திரிகிறது மாத்திரமல்ல, இரவில் அயர்ந்த நித்திரையாய் இருக்கிற அநேக மிருகங்களை கலைத்து அவர்களை விரட்டி பிடித்து கொன்று நாசமாக்குவதை நாம் பார்த்திருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பொல்லாத விலங்குகள் மாத்திரமல்ல,
பொல்லாத ஆவிகளும் இரவிலே நடு ஜாமங்களிலே கிரியை செய்கின்றன. இது போன்ற பொல்லாத மனிதர்கள் மனுஷ குலங்களை அழிப்பதற்காய், விசேஷமாய் நல்ல தேவ பக்தி உள்ளவர்களையும் அழிக்கும்படியாய் மந்திர சூனியங்கள் மாந்திரீகங்கள் செய்கிறவர்கள் நடு ஜாமங்களிலே செய்கிறார்கள். நரபலி இடுகிறார்கள், இரத்தம் சிந்துகிறார்கள், விலங்குகளை பலியிடுகிறார்கள். நிச்சயமாய் யார் யாரை அழிக்க வேண்டுமோ அவர்களுக்கு விரோதமாய் மந்திரங்கள், மாயாஜாலங்கள், எல்லா மாந்திரிகங்களும் அடி இரவிலே செய்யப்படுகிறது. மறந்து விடாதிருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. இந்த நடு ஜாமங்களிலே நாம் ஜெபிக்கிற இந்த வல்லமையான ஜெபம் நிச்சயமாய் இப்பொழுதே பயத்திலும் பயங்கரத்திலும் அகப்பட்டிருக்கிற நோயிலும் வாதை நோய் துன்பம் வியாதிகளிலும் அகப்பட்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இதை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே, நாம் ஜெபிக்கும் பொழுதே சரீரத்திலும் ஆவி ஆத்துமாவிலும் நீங்கள் விடுதலையை உணர்வீர்கள், விடுதலையை பெற்றுக் கொள்ளுவீர்கள். சந்தேகமே இல்லை. திருடர்களும் கொலைபாதகர்களும் வழிப்பறி செய்கிறவர்களும் குடும்பங்களை நாசமாக்குகிறவர்களும் இரவிலே நடுச்சாமங்களே கிரியை செய்கிறார்கள். கர்த்தரே சொல்லுகிறார் யோவான் 10:10 அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். இந்த பிசாசு எதுக்கு வரானா? திருடவும் கொல்லவும் அழிக்கவும். ஆமென். இவனால் தூண்டப்பட்ட மனிதர்கள் தான் திருடர்களாய், கொலைபாதகர்களாய், வழிப்பறி செய்கிறவர்களாய், குடும்பங்களை அழிக்கிறவர்களாய், மாத்திரமல்ல சதி சூனியங்கள் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இவர்கள் எல்லாவற்றிலும் இருந்தீர்கள் ஜெயம் எடுக்கும்படியாய் தேவ பிள்ளைகளும் இதை கேட்டுக்கிற இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இவைகளில் இருந்து நீங்கள் ஜெயம் எடுக்கும்படியாய் இன்று கர்த்தருடைய வார்த்தையை நன்றாய் கேளுங்கள். நாம் ஜெபிப்போம். உங்களுக்கு மேலாய் இயேசுவின் நாமத்தினாலே பாதுகாப்பை சொல்லி உங்களுக்கு மேலாய் நிச்சயமாய் உங்கள் வீடுகளிலே விசுவாசத்தோடு உங்கள் மீதும் உங்கள் வீடுகளின் மீதும் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்க போகிறோம். இப்பொழுதே அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த சங்காரக்காரரும் உங்கள் வீட்டின் நிலைக்கால்களை கடந்து உள்ளே வர முடியாது. அதற்கு சாத்தியமே இல்லை. இந்த ஜெப வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாம், அடிக்கப்பட்ட அந்த புனித அற்புதமான பரிசுத்த ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை உங்கள் நிலை கால்களிலே உங்கள் மேலே இப்பொழுதே தெளிக்கிறோம். நன்றாய் கவனியுங்கள். இப்படி விசுவாசத்தோடு செய்ய நமக்கு அதிகாரம் இருக்கிறது. இதை தெளிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை அழிக்க, உங்களை கெடுக்க, உபத்திரவப்படுத்த, உங்களை பலகீனப்படுத்த வருகிற எந்த துஷ்ட தேவதைக்கும், துஷ்ட ஆவிகளுக்கும், சதி சூனியங்களுக்கும் இயேசுவின் இரத்தத்தை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை மீறி உள்ளே வருவதற்கு இந்த உலகத்தில் எங்கும் எந்த இடங்களிலும் அதிகாரமே கிடையாது என்பதை மறந்து விடாதிருங்கள். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அது உங்கள் மீது தெளிக்கப்படுகிறது இப்பொழுதே. ஆமென். சொல்லுங்க, வாயை திறந்து அதை பெற்றுக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எங்களுக்கு ஜெயம். சொல்லுங்க அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எனக்கும் என் குடும்பத்திற்கும், எனக்கும் என் ஜீவிதத்திற்கும், எனக்கும் என் ஆவி ஆத்துமாவிற்கும் விடுதலை உண்டாகிறது. நீங்க சொல்லும் பொழுதே விடுதலை உண்டாகும். உங்களை நெருக்க, உங்களை தொந்தரவுபடுத்த, உங்களை தொட எந்த பிசாசுக்கும் அதிகாரமே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என் அன்பு சகோதர சகோதரிகளே இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதம் 91:5 சொல்லப்பட்டிருக்கிறது, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும். நல்லா கவனிங்க, இரவிலே ஒரு பயங்கரம் உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, இரவிலே ஒரு பயங்கரம் உண்டாகும், பகலிலே அம்புகள் பறக்கும். எதுக்கையா பறக்குது? அது மானுக்கும் முயல்களுக்கும் மான்களுக்கும் அவைகளை வேட்டையாடுவதற்கு அல்ல. அன்பு தேவ பிள்ளைகளே, இரவில் நடமாடும் கொள்ளை நோய்கள், மனிதர்களை தாக்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரங்கள் நிச்சயமாய் மனிதர்களையும் மனித கூட்டங்களையும் தாக்க முடியும். ஆனால் நீயோ பயப்படாதிருப்பாய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது.
ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் இருக்கிற நீங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு, அன்பு தேவ பிள்ளைகளே, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தம் உங்களுக்கு விடுதலையை, பாதுகாப்பை கொடுக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆதலினால் இந்த நடு ஜாமங்களிலே உண்டாகுகிற அமாவாசை காலங்களிலே உண்டாகுகிற எந்த பயங்கரத்திற்கும், இந்த நாட்களிலே உண்டாகிற பகலில் பறக்கும் அம்புகளுக்கும், இருளிலே நடமாடும் கொள்ளை நோய்களுக்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீங்கள் பயப்படாதிருப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் பயப்படாதிருங்கள். நிச்சயமாய் உங்களை ஒன்றும் சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் அதிகாரம் இல்லை. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் இது போன்ற எந்த சக்திக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவரை விசுவாசித்து, அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறீர்களே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த விசுவாசத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டவர்களாய் அவருடைய நாமத்திலே விசுவாசத்தோடு வந்திருக்கிற உங்கள் மீது, தேவ பிள்ளைகளாய் இருக்கிற உங்கள் மீது நிச்சயமாய் இது போன்ற எந்த விதமான பிசாசின் தந்திரங்களுக்கும் அதிகாரமே இல்லை. சங்கீதம் 121:6 சொல்லப்பட்டிருக்கிறது, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஆமென். நிலவும் சூரியனும் எங்களை சேதப்படுத்துமான்னு நீங்க கேட்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த பட்ட பகலிலும் நீங்கள் எப்படி ஏனும் இந்த துர்தேவதைகளின் மூலமாய், துஷ்ட ஆவிகளின் ஆவிகளின் மூலமாய், அல்லது பொல்லாத மனிதர்களின் சூழ்ச்சிகளின் சதி மோசங்களின் மூலமாய் நீங்கள் பாதிக்கப்பட முடியும். இரவிலும் பகலிலும், நல்லா கவனிங்க, இரவிலும் பகலிலும் உங்களை பாதுகாக்கிற இந்த அற்புதங்களின் ஆண்டவர் இயேசு உங்களோடு இருக்கிறார். மறந்து விடாதிருங்கள், நம்புங்கள். நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் பிள்ளையாய் வாழுகிறேன். என்னை சேதப்படுத்த, என்னுடைய பிள்ளைகளை சேதப்படுத்த எந்த விதமான கொள்ளை நோய்களுக்கும், எந்த விதமான மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரங்களுக்கும் அதிகாரம் இல்லை. சத்தமாய் சொல்லுங்கள். பகலிலே வெயிலாயினும் இரவிலே நிலவாயினும், பகலினும் இரவினும் நாங்கள் சேதப்படுவதில்லை. ஆமென். என்ன சொல்லுங்க? கர்த்தர் என்னை, எங்களை, என் பிள்ளைகளை காக்கிறவர். கர்த்தர் என்னை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை காக்கிறவர். அவரே என் வலது பக்கத்தில், என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனே உங்களுக்கு வலது பக்கத்திலே நிழலாய் இருக்கும் பொழுது மறந்து விடாதிருங்கள். எந்த சத்துருவும், எந்த வாதை நோய் துன்பங்களும் உங்களை சேதப்படுத்த முடியாது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லா தீங்கிக்கும் விலக்கி காப்பார். ஆமென். இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தம்முடைய சொந்த பிள்ளைகளுக்கு. ஆமென். இந்த தேவ சமூகத்திலே வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, எந்த ஊர், எந்த பட்டணம், எந்த தேசம், எந்த முறைகள், எந்த பிரிவிலே இருந்தாலும் சரி, நிச்சயமாய் நன்றாய் நம்புங்கள். கர்த்தர் உங்களை காக்கிறவர். அவரே உங்களுக்கு வலது பக்கத்தில் உங்களை காக்கும்படி நிழலாய் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எல்லா தீங்கிற்கும் உங்களை விலக்கி காப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எந்த நடு ஜாமங்களிலோ, எந்த இரவுகளிலோ, ஈவன் இந்த பகல்களிலோ உங்களுக்கு விரோதமாய் எந்த விதத்திலும் பிசாசு ஜெயம் கொள்ளாதபடி கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை காக்கிறவராய், நல்லா கவனிங்க, உங்களை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, உறுதியாய் நம்புங்கள், உறுதியாய் நம்புங்கள். அவர் உங்களை, ஹல்லேலூயா, உங்களை தம்முடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறாரே. என் அன்பு சகோதர சகோதரிகளை, வாயை திறந்து சொல்லுங்கள், என் தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னை, என் பிள்ளைகளை உள்ளம் கையிலே வரைந்து
வைத்திருக்கிறார். ஆமென். ஓ glory. நன்றாய் நம்புங்கள், எங்களுடைய மதில்கள் எல்லாம் அவருடைய கண் முன்னே இருக்கிறது. நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் குடும்பமும் அவருடைய கண் முன்னே இருக்கிறோம். நீங்க சொல்லுங்க, சொல்ல சொல்ல விடுதலை உண்டாகும், சந்தேகமே இல்லை. வாயினால் அறிக்கை இடுகிறதுனால் ரட்சிப்பு, விடுதலை, ஆரோக்கியம் உண்டாகும். ஓ, விசுவாசிக்கிறதுனால் நீதி உண்டாகும். நீங்கள் வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது விடுதலை, ரட்சிப்பு, ஆமென், சுகம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் உண்டாகும். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் நம்புங்கள். எங்க பக்கத்தில் 1000 பேரும் நல்ல உறுதியாய் அறிக்கையிடுங்கள். ஏய் பொல்லாத சத்துருவே, எங்கள் பக்கத்தில் 1000 பேரும், எங்கள் வலது பக்கத்தில் 10,000 பேரும் இந்த அமாவாசை அல்ல, எந்த அமாவாசையில் விழுந்தாலும் சரி, ஒன்றும் எங்களை நெருங்காது, எங்களை அணுகாது. வாதை எங்கள் கூடாரத்தை அணுகுவதில்லை. நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும். ஓ, பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது, ஆகையால் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. உறுதியாய் சொல்லுங்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இப்படியாய் அறிக்கை செய்யும் பொழுது ஆவியின் பட்டயத்தை கையிலே எடுக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஓ, இந்த உலகத்திலே எந்த இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும், எந்த வல்லமையான கொடிதான ஆயுதங்களை காட்டிலும் பிசாசை சங்கரிக்கிற ஒரு மகிமையான ஆயுதம் உண்டென்றால் அது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பட்டயமாகிய ஆவியின் பட்டயம். ஆமென். அது எல்லா பிசாசின் வல்லமைகளையும் சங்கரிக்கும் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆகையால் சொல்லுங்க, பொல்லாப்பு எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்திற்கும் நேரிடுவதில்லை, வாதை என் கூடாரத்தை அணுகாது. ஏன்னா தைரியமாய் சொல்லுங்கள், எங்கள் வழிகளில் எல்லாம் எங்களை காக்கும்படி, glory, எங்கள் வழிகளில் எல்லாம் என்னை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை காக்கும்படி அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஆவிகளாய் இருக்கிற, நல்லா கவனிங்க, தூதர்கள் ஆவிகளாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆவியாய் இருக்கிற தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளையிடும் பொழுது உங்கள் வழிகளில் எல்லாம் நீங்கள் காக்கப்படுவீர்கள். மந்திர சூனியங்கள் உங்களை அணுகுவதில்லை. எந்த குறி சொல்லுதலும், எந்த விதமான மாந்திரீகமும் மந்திரவாதமும் உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்ய முடியாது. மாற்றமே இல்லை. ஏன்னா உங்களை குற்றி துர்தேவதைகள் அல்ல, அல்லது துஷ்ட ஆவிகள் அல்ல, அல்லது அன்கிளீன் ஸ்பிரிட், அசுத்த ஆவிகள் அல்ல. உங்களை சுற்றிலும் வல்லமையும் மகிமையுமான தேவ தூதர்களாய் இருக்கிற ஆவிகள் இருக்கிறார்கள். ஆதலினால் நீங்கள் சொல்ல முடியும், என் பாதம் கல்லில் இடராதபடி, என் பாதம், என் பிள்ளைகளின் பாதம் கல்லிலே இடராதபடி இந்த மகிமையான ஆவிகளாய் இருக்கிற தூதர்கள், நாங்கள் காண்கிறோமோ காணவில்லையோ, எப்படி ஆகிலும் எங்களை தங்கள் உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போவார்கள். ஹல்லேலூயா. இப்படியாய் அறிக்கையிடுகிற, இப்படியாய் நம்புகிற, இப்படியாய் ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனத்தை கையில் எடுத்து விசுவாச அறிக்கையோடு கேடகத்தை பிடித்திருக்கிற பிள்ளைகளை, எந்த விதமான சத்துருக்கள் எவ்வளவு சிங்கம் போல் கர்ச்சித்து வந்தாலும் சரி, அல்லது வானத்தில் இருந்து மின்னலை போல் விழுந்தாலும் சரி, ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. சொல்லுங்க, ஒன்றும் எங்களை சேதப்படுத்துவதில்லை. ஆமென். எந்த சத்துருவோ, எந்த அமாவாசையின் எந்த கொடூரமான சதி சூன்யங்களோ, பிசாசின் வல்லமைகளோ எங்களை சேதப்படுத்துவதில்லை. ஆனால் பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை, சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் உறுதியாய் சொல்ல முடியும், நம்ப முடியும். அதை உங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்த முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையிலே எங்கே எங்கே தாறுமாறாய் காரியங்கள் போய்கொண்டிருக்கிறதோ, ஐயா, கண்டுபிடிக்க முடியாத பிரச்சனைகள், புரிந்து கொள்ள முடியாத குடும்பத்திலே வந்த துன்பங்களும் உபத்திரவங்களும், குடும்பங்களை பிரிக்கிறது போன்ற, எங்கள் சூழ்நிலைகளை நாசமாக்குறது போன்ற, எங்கள் பண விஷயங்களிலே, எங்கள் பொருளாதார விஷயங்களிலே, எங்கள் வீடுகளிலே நடக்கிற முக்கியமான காரியங்களிலே, அல்லது குடும்ப வாழ்க்கையிலே வருகிற பல்வேறு உபத்திரவங்கள், எப்படி வருகிறது என்று தெரியாத காரியங்கள், அதுவும் இந்த அமாவாசை காலங்களிலே குடும்பத்திலே நெருக்கடிகள்,
ஆபத்துகள், உபத்திரவங்கள், வலி வேதனைகள், ஐயா தொந்தரவுகள் எல்லாம் எங்கே இருந்து வருகிறது? அன்பு தேவ பிள்ளைகளே, இதுவெல்லாம் இந்த அற்புதமான பரிசுத்தமான தெய்வத்திடம் இருந்து வருவதில்லை. ஓ, இருளின் ராஜ்யமாம் அந்த பொல்லாத பிசாசின் ராஜ்யத்தில் இருந்து புறப்படுகிற பொல்லாத ஆவிகளும், பொல்லாத அழுக்கு ஆவிகளும், துஷ்ட தேவதைகளும், துஷ்ட ஆவிகளும், அழுக்கு ஆவிகளும், அன்கிளீன் ஸ்பிரிட்டும் பண்ணுகிற எல்லா தீங்கிக்கும் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஆமென். ஆதலினால் அன்பு தேவ பிள்ளைகளே, தைரியமாயிருங்கள். இன்று ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று நீங்கள் உறுதியாய் நம்பி நாம் அறிக்கையிட்ட நல்ல வேத வசனங்களை தைரியமாய் அறிக்கையிடுங்கள். அது உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் மிகுந்த ஆசீர்வாதத்தை, ஆமென், விடுதலையை, வெற்றியை, ஆரோக்கியத்தை, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஐஸ்வரியத்தை, ஆரோக்கியத்தை மாத்திரமல்ல ஐஸ்வரியத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபத்தை கருத்தாய் ஜெபியுங்கள். இந்த தேவ வசனங்களை நீங்கள் உறுதியான விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள். அப்பொழுது காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடியும். உங்கள் எதிரிகள் வெட்கப்பட்டு போவார்கள். உங்களுக்கு விரோதமாய் சதி செய்தவர்கள் அவர்களை செய்த சதியிலே அவர்களை அகப்பட்டுக் கொள்ளுவார்கள். உங்களுக்கு விரோதமாய் குழி தோண்டினவர்கள் அவர்கள் வெட்டின குழியில் அவர்களே விழுந்து போவார்கள். உங்களுக்கு விரோதமாய் ஆயுதங்களை எடுத்தவர்கள் அந்த ஆயுதத்தினால் தாங்களே மடிந்து போவார்கள். நீங்களோ கர்த்தரை துதியுங்கள். ஆமென். கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று தைரியமாய் சொல்லுங்கள். மறுபடியுமாய் சொல்லுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்களுக்கு விரோதமாய் பயங்கரமாய் வந்த எல்லா பொல்லாத ஆவிகளின் வல்லமைகளும், பொல்லாத ஆவிகளின் கிரியைகளும் நிச்சயமாய் சிதறுண்டு போகும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமும் எல்லா உபத்திரவங்கள், கண்ணிகள், கட்டுகள், எல்லா விதமான தந்திரங்களிலும் இருந்து விடுதலை அடைவீர்கள், ஜெயம் எடுப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் எல்லா தேவ பிள்ளைகளும் தேவ சமூகத்தில் இந்த அமாவாசை நாட்களிலே என் தெய்வமே, இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன், சமாதானம் என்று வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் மூடிக்கொள்ளும்படியாய் என் தெய்வமே உம்முடைய பரிசுத்த இரத்தம் ஒவ்வொருவர் மீதும் தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் தெளிக்கிறோம். இப்பொழுதே பொல்லாத ஆவிகள் அழிந்து போகும்படியாய், ஆமென், இவர்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பத்திற்கு விரோதமாய், ஆமென், இவர்கள் ஆரோக்கியத்திற்கும் ஐஸ்வரியத்திற்கும் விரோதமாய், ஐயா, இவர்களுக்கு வரவேண்டிய ராஜரீக மேன்மைகளுக்கு விரோதமாய் வருகிற எல்லா பொல்லாத ஆவிகளின் கிரியைகளும் இன்று சங்கரிக்கப்படும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பயங்கரங்களையும் சிதறடிக்கிற ஐயா இந்த நடு இரவு ஜபத்திலே என் தெய்வமே, எங்கள் ராஜாவே, ஐயா, இந்த உலகமெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, ஐயா, இந்த உலகமெல்லாம் எதை குறித்தும் கவலைப்படாமல் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளாய் இந்த நடு ஜாமங்களிலே என் தெய்வமே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் பரலோகம் திறக்கும்படியாய், பரலோகத்தின் பலகடிகள் துறக்கப்படும்படியாய், அணி அணியாய் தேவ தூதர்கள், ஆவியாய் இருக்கிற தேவ தூதர்கள் இறங்கி வரும்படியாய் இந்த ஜப வேளையிலே யார் யார் கலந்து கொண்டிருக்கிறார்களோ, யார் யார் இந்த ஜப வேளையிலே எங்களோடு இணைந்திருக்கிறார்களோ, எல்லா தேவ பிள்ளைகளையும் தேவ தூதர்களாய் இருக்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமை தொடும்படியாய் மமரா சந்துரு கவரதரமா எரி சுந்துரு கவரதரமா எல்லா மந்திர சூனியங்களும் பிசாசின் கிரியைகளும் சுட்டரிக்கப்படுவதாக. ஏமே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்று வாசிக்கிறோமே. அன்பின் பரலோக பிதாவே, மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த நல்ல தேவன் இன்றும் இங்கே வெளிப்படுவீராக.
பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, மந்திர சூனியங்கள் அழிக்கப்படுவதாக, எல்லா மாந்திரீக கட்டுகளும் நிர்மூலமாவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. என் தெய்வமே ஐயா, இவர்கள் பிள்ளைகளை ஆமென், மகள் மகன் கணவன் மனைவி எங்கே இருக்கிறார்களோ, இவர்கள் கையின் பிரயாசங்களும் வேலைகளும், இவர்கள் செய்கிறது வருகிற பிசினஸ்களும் வியாபாரங்களும் எங்கே இருக்கிறதோ கர்த்தாவே, இவர்களை காக்கிறவர் ஆமென், இவர்களை காக்கிறவர் ஐயா. இவர்களுக்கு வலது பக்கத்திலே நீ நிழலாய் இருக்கிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் தெய்வமே, எல்லா தீங்கிக்கும் விலக்கி பாதுகாக்கும்படியாய் குடும்பத்தில் இருக்கிற உபத்திரவங்கள் மாறட்டும். தாறுமாறாய் பேசுகிற பிள்ளைகள், தாறுமாறாய் பேசுகிற மகன் மகள் மனம் திரும்பும்படியாய் ஐயா, தாறுமாறாய் பேசுகிற கணவனோ மனைவியோ குடும்பத்தில் யாராயிருந்தாலும் சரி, ஒரு மனமாற்றம் உண்டாகட்டும். பிசாசின் கிரியைகள் அழியட்டும். சந்தேக ஆவிகள் துரத்தப்படட்டும். இந்த நாட்களிலே குடும்பங்களிலே வருகிற எதிர்பாராத பிரச்சனைகள், ஆபத்துகள் சங்கரிக்கப்படுவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, திருடர்கள் பதிவிருப்பது போல இரவிலும் பகலிலும் பதிவிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நடு சாமங்களிலே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சதி சூனியங்கள் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். பொல்லாத மிருகங்கள் போன்று, விஷ சந்துக்கள் போன்று இவர்களை சுற்றி வருகிற பொல்லாத மனிதர்களின் கைகளில் இருந்து, பொல்லாத ஆவிகளின் கைகளில் இருந்து இன்று விடுதலை உண்டாகும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகள், இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் பயப்படாதபடி என் இயேசுவின் நாமத்தினாலே அல்லேலூயா. பகலிலே வெயிலாயிலும் இரவிலே திலகலாயிலும் இவர்களை சேதப்படுத்தாதபடி இவர்களை பாதுகாக்கிற தெய்வீக வல்லமை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஆவி ஆத்துமாவை பாதுகாக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர், தேவ பிள்ளைகளாகிய என் அன்பு சகோதர சகோதரிகளையும் எங்களையும் காக்கிறவர். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆமென். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தெய்வம் அல்ல. அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிற கர்த்தர் அல்ல. அதாவே உமக்கு நன்றி சுவாமி. இரவிலே விதை விதைத்து தூங்கி பகலிலே விழித்திருக்க ஐயா, அவனுக்கு அந்த விவசாயிக்கு தெரியாமல் விதை முளைத்து தானாய் பயிராகுகிறது போலவே இன்று நாங்கள் பேசுகிற எல்லா வார்த்தைகளும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்படியே நிறைவேறும்படியாய் கண்ணீரோடு விதைக்கிற தேவ வார்த்தைகளை, வசனங்களை விசுவாசத்தோடு கண்ணீரோடு பல்வேறு பாடுகளோடு விதைக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மாற்றம், மறுமலர்ச்சி, வெற்றி, விடுதலை, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா அந்தகார ஆவிகளும் அழிக்கப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களிலே ஒரு திருப்பம், ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்திலே பிரிவினைகளை கொண்டு வந்த பொல்லாத ஆவிகள் சங்கரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். வெறுப்பை, குழப்பத்தை, பயத்தை கொண்டு வந்த ஆவிகள் இன்று இந்த அமாவாசை நடு இரவு ஜெபத்திலே சங்கரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, உம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படும்படியாய் என் தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வீக அனுகிரகமும் கிருபையும் சமாதானமும் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதே பெரியவர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் என் தெய்வமே, இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் அவர்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த பயங்கரங்களிலே இருந்தாலும் சரி, எந்த ஆபத்துகளிலே இருந்தாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் இவர்கள் வழிகளில் எல்லாம் இவர்களை காக்கும்படியாய் என் தெய்வமே, இந்த துஷ்ட ஆவிகள், துஷ்ட தேவதைகள், ஆமென், துர் ஆவிகள், அழுக்கு ஆவிகள், எல்லா பொல்லாப்பின் ஆவிகளிலும் இருந்து, பொல்லாத ஆவிகளிலும் இருந்து இந்த குடும்பங்களை, சகோதர சகோதரிகளை பாதுகாக்கும்படியாய் என் தெய்வமே, ஐயா, இவர்கள் வழிகளில் எல்லாம் இவர்களை காக்கும்படியாய் கர்த்தாவே உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இவர்கள் பாதங்கள், இவர்கள் பிள்ளைகளுடைய பாதங்கள் எந்த கல்லிலும் இடராதபடி
எங்கும் யாரிடமும் எந்த பேலியாளின் மக்களிடமும் இடராதபடி இவர்களை உள்ளம் கையிலே தூதர்கள் ஏந்தி கொண்டு வரும்படியாய் ஆவியாய் இருக்கிற நல்ல தூதர்கள் இவர்களை ஏந்தி கொண்டு பத்திரமாய் கொண்டு வரும்படியாய் இவர்கள் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஒரு தெய்வீக தயவு அனுக்கிரகம் உண்டாவதாக. அமாவாசையின் எல்லா அந்தகார கட்டுகளும் இப்பொழுது என் இயேசுவின் நாமத்தினாலே நொறுங்கி போவதாக. சக்கரபரதரமோ ஒரு சந்தரமோ எல்லா அமாவாசையின் எல்லா பிசாசின் தந்திரங்களும் நிர்மூலமாய் போவதாக. சத்துருவின் கோட்டைகள் எல்லா எரிகோ கோட்டைகள் போன்ற கோட்டைகள் தவறுவதாக. என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விடுதலையும் சௌக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாப்பீராக. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுவீராக. தேவ தயவு இவர்களை முழுவதுமாய் சூழ்ந்து கொள்ளும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். ஆமேன். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை சொல்லுக வாய்த்திருந்த அந்த இரத்தத்தினால் சுகம், சௌக்கியம், விடுதலை, ஜெயம் உண்டாகும். அருமையான தேவ பிள்ளைகளே, மெய்யாகவே நம்முடைய கர்த்தர் உங்களுடைய பாடுகளை, உபத்திரவங்களை, நோய்களை சுமந்து தீர்த்தார் என்று வாசிக்கிறோமே. அதனால உங்களுக்கு விடுதலை இப்பொழுதே உங்கள் சரீரங்களிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஆவி, ஆத்துமா சரீரங்களில் மாத்திரமல்ல உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, ஜீவிதத்திலே, ஊழியம் மற்றும் வியாபாரத்திலே ஒரு பெரிய விடுதலையும் சௌக்கியமும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உண்டாகிறது. கர்த்தர் இப்படியாய் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். ஆமென். நடு இரவு ஜெபத்தை துரிதமாய் அநேகருக்கு அமாவாசை ஜெபத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிச்சயமா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போஸ்தல் ரவி அப்ரஹாம். ஆமென். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. லைக் போடாத பிள்ளைகள் லைக் போடுங்க. அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அபரிதமாய் ஆச்சரியமாய் இந்த எல்லா நெருக்கங்களிலும் அவரே உங்களோடு இருந்து உங்களை தப்புவித்து உங்களை கனப்படுத்துவார். ஆமென்.